ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சஷ்டி திதியில் முருகப்பெருமானை எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் ஒரு லைக் கொடுத்து பாருங்கள். காலையில் ஒரு 5 o'clock அப்படிங்கிறப்ப தான் எழுந்திரிச்சிருந்தேன். முதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி சமைக்கிறதுக்கு தேவையான அத்தனை காய்கறியும் வந்து எடுத்து வச்சுட்டு கோலம் போட போனோம் அப்படின்னா, கோலம் போட்டு வரதுக்குள்ளே அரிசியெல்லாம் வந்து ஊறிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். முதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சாமி ரூமை தான் வந்து ஓப்பன் பண்ணுவேன். அதே மாதிரி சாமி ரூமை வந்து நைட் ஆனால் கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் வந்து படுக்கணும். எப்போவுமே வந்து சாமி ரூம் வந்து திறந்த நிலையில் இருக்கக்கூடாது. காலையில் சுப்ரபாதம் வந்து ஆன் பண்ணி விட்டாச்சு. எப்போவுமே காலையில் இந்த மாதிரி சுப்ரபாதம்லாம் வந்து கேட்குறப்போ நம்ம மைண்ட் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுப்ரபாதம் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் தொட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு போட்டுடலாம். வீட்டில் வந்து மீன் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வாஸ்து குறைபாடுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா மீன்கள் வந்து தனக்குள்ளே உள்வாங்கிக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. என்னோடய பையனுக்கு மீன் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவன் வந்து வாங்கி வச்சுருக்கான். அந்த மாதிரி மீனுக்கு ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போய் கோலம் போட்டுக்கலாம். மீன்கிட்ட வந்து நம்ம கையை கொண்டு போனாலே எல்லாமே வந்து அப்படியே பக்கத்தில் வரும். காலையில் வந்து எந்திரிச்சோன்னேன்னு இதுங்களை பார்க்குறதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கதவை திறந்து நம்ம இப்போ வெளியில் போயிடலாம். கருகும்முன்னு இருக்கும். காலையில் எந்திரிச்சு வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பாருங்களேன் கருகும்முன்னு இருக்கும். எந்த இடத்துல எது இருக்குன்னே தெரியாது. அதுவும் இல்லாமல் எங்களோட வீட்டில் அந்த வாசலில் இருக்கிற லைட்டு வேறு எரிய மாட்டேங்குது. பல்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏதோ வயர் வந்து இடையில கட் ஆகிக்கிச்சு போல் இருக்குது. அதனால் வந்து எரிய மாட்டேங்குது. எலக்ட்ரிஷியனை 2 நாளாக கூப்பிட்டுட்ருக்கேன். இந்த வரேன் அந்த வரேங்கிறாங்க. ஆனால் வந்து வரவே மாட்டேங்கிறாங்க. சஷ்டி திதியில் எதுக்காக முருகப்பெருமானை வழிபடுறாங்க, அதே மாதிரி சஷ்டி திதியில் முருகப்பெருமானை எப்படி வழிபடணும், ஃபஸ்ட்டு சஷ்டி திதினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆறுமுகனான முருகப்பெருமானை சஷ்டி திதியிலையும் நட்சத்திரமான கிருத்திகை விசாக நட்சத்திரத்துலேயும் நம்ம வந்து வணங்கி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாட்களில் முருகப்பெருமான்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ இது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டி திதி அப்படிங்கிறது என்ன, எப்போ வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதாவது ஒரு மாதத்தில் 2 சஷ்டி வந்து வரும். அதாவது வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டின்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு வர அடுத்த 6வது நாள் பார்த்திங்கன்னா வளர்பிறை சஷ்டி. இதை வந்து பார்த்திங்கன்னா சுக்லாபட்ச சஷ்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறது பௌர்ணமிக்கு அடுத்து வர 6வது நாளில் கிருஷ்ணபட்ச சஷ்டி, அதாவது தேய்பிறை சஷ்டின்னு சொல்லுவாங்க. இந்த சஷ்டி நாட்களில் குடும்பத்தில் செல்வ செழிப்பு, ஒரு நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானை வீட்டில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி கடன் தொல்லை ஒழியணும், எதிரிகள் தொல்லை ஒழியணும், இந்த மாதிரிலாம் வந்து இருக்கணும் அப்படின்னா தேய்பிறை நாட்களில் முருகப்பெருமானை கோவில்களில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. ஒருத்தருக்கு பண ரீதியாக பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தருக்கு மன ரீதியான பிரச்சனை இருக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. பிரச்சனை இருக்குது அப்படின்னா தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடவுளவே நினைப்போம். பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாருமே வந்து நம்ம கடவுளை வந்து நினைக்க மாட்டோம். அதனாலேயே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. நம்மளோட கர்மாவை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் கடந்து தான் வரணும். இப்போ வந்து வாசலில் வந்து கோலம் போட்டுட்டேன். ஆனால் வந்து உங்களுக்கு கோலம் தெரியுதா என்னன்னு தெரியல. கருகும்னு இருக்கதா, லைட்டு வேறு இல்லைங்களா, அதனால் வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து நான் உள்ளே வந்து போய் கோலம் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் தான் நான் வந்து கோலம் போடுறேன். செவ்வாய் வெள்ளி நாட்களில் இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடலாம். மற்ற நாட்களில் கோல மாவில் அரிசி மாவு கலந்து வச்சுருக்கேன், அதில் வந்து கோலம் போடுவேன். ஒருத்தருக்கு குழந்தை இல்லாதது ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு சொந்த வீடு இல்லாதது பிரச்சனை, ஒருத்தருக்கு நிரந்தரமான வேலை இல்லாதது ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, முருகப்பெருமானை நீங்கள் சஷ்டி நாட்களில் வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு. அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கும். எந்த வினையானாலும் கந்தனின் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, முருகப்பெருமானோட அருள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா
கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து காணாமல் போயிடும். அதே மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையில் முருகப்பெருமான் என்ட்ரு ஆயிட்டாரு அப்படின்னாலே அவங்களோட வாழ்க்கை நல்ல சுபிட்சமாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். முருகப்பெருமான் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி என்ட்ராகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்கிறேன். யாரோட லைஃப்லலாம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்லாம் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற திசையெல்லாம் முருகப்பெருமானோட படம் தெரியும். அதே மாதிரி நம்ம வந்து முருகனை நினைப்போம், சட்டுன்னு ஏதாவது ஒரு மயில் ரூபத்தில் நம்மளுக்கு கண்ணு முன்னாடி காமிக்கும். இல்லைன்னா எங்கேயாவது வந்து காரில் போயிட்டுருப்போம், காரில் நம்மளுக்கு முன்னாடி போகிற காரில் வந்து முருகனோட படம் தெரியும். இல்லை அப்படின்னா நம்ம போகிற வழியில் ஏதாவது மயில் வந்து தெரியும். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட பாட்டு வந்து கேட்கும். திடீர்னு முருக பக்தர்கள் யாராவது வந்து நம்மளுக்கு விபூதி வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஒரு மிராக்கள்லாம் வந்து முருகன் வந்து அப்பப்போ நடத்துவார். முருகன்கிட்ட கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா, முருகா எனக்கு என்ன தேவையோ அதை கொடு முருகா அப்படின்னு மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்குறதோட உங்களுக்கு வந்து பல மடங்காக கொடுப்பாரு. எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முருகன் தருவாங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து நம்ம கேட்குறதே வந்து எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்குறதுக்கு மீறி வந்து கொடுப்பாங்க. சஷ்டி நாட்களில் வெற்றிலை தீப வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீடுகளில் வழிபடுறதுலேயும் வெற்றிலை தீபம் வந்து போடலாம், கோவில்களில் வழிபடுறதுலேயும் வந்து வெற்றிலை தீபம் வந்து போடலாம். என்கிட்ட ஒரு அக்கா தான் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க அவங்க தான் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எப்போ வீட்டில் வெற்றிலை தீபம் போடலான்னு சொல்லிடுறீல கோயிலில் வந்து போடலாமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. தாராளமாக போடலாங்க்கா. கோவில்களில் வெற்றிலை தீபம் போட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து சீக்கிரமாக வந்து பலன் கிடைக்கும். நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அதை வந்து சீக்கிரமாக பலன் கிடைக்கும். வீட்டில் இருக்கிறதோட கோவில்களுக்கு வந்து அந்த பிரபஞ்சத்தோட அனுகிரகம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால வந்து நம்ம கோவில்களில் வந்து வெற்றிலை தீபம் போட்டால் நம்ம கேட்குற ஒரு வேண்டுதல் டக்குன்னு நடக்கும்னு சொல்லுவாங்க. சஷ்டி நாளில் முருகப்பெருமானை கோவிலுக்கு போயிட்டு வெற்றிலை தீபம் 6 வெற்றிலை 6 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. 6 அகல் விளக்குலையுமே நெய் விளக்காக வந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கடைகளில் விற்கிற அந்த நெய் விளக்கை வந்து வாங்கி ஏற்றாமல் தனியாக நெய் இருக்கும் பார்த்திங்களா, அந்த விளக்கை வந்து வாங்கி நெய் தீபம் வந்து ஏற்றுறதுக்கு பாருங்கள். வெற்றிலை வச்சு 6 விளக்கு வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 அரளிப்பூ, நீங்கள் வந்து 6 அரளிப்பூ உங்களுக்கு முடிஞ்சாலும் பரவாயில்ல, இல்லாத பட்சத்துக்கு சொல்கிறேன். நிறையா கிடைக்கிது அப்படின்னா கை நிறையா வச்சுக்கோங்க. கோவிலில் வந்து நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லி 6 முறை வந்து சுற்றி வரணும். ஒரு முறை சுற்றி வர்றப்போ ஒரு தடவை மந்திரத்தை சொல்லிவிட்டு கொஞ்சம் பூவை வந்து போட்டுறணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து அந்த எத்தனை சுற்று அப்படிங்கிறத மறந்துடுவோம் இல்லைங்களா, அதுக்காக தான். ஓம் சிக்கல்களை களையும் சிங்கார வேலவா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சுற்றி வந்து கொஞ்சம் பூவை போட்டுடலாம், இல்லை ஒரு பூவை போட்டுடலாம். இதே மாதிரி 6 தடவை சுற்றி வந்து 6 தடவை அந்த பூவை வந்து போட்டுட்டு உங்களோட வேண்டுதல்களை கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9 சஷ்டிக்கு வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து வீடுகளில் வந்து வளர்பிறை சஷ்டிக்கும் இதே மாதிரியும் தேய்பிறை சஷ்டிக்கு இதே மாதிரியும் பண்ணுங்கள். வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சுற்றி வர முடியாது இல்லையா, அந்த மாதிரி வந்து நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா பூவை எடுத்துட்டு நம்ம வந்து முருகனை வந்து வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, படமாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி, அதை வந்து இப்படி நம்ம கையாலேயே வந்து சுற்றி ஓம் சிக்கல்களை களையும் சிங்கார வேலவா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை பூவை வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் 9 சஷ்டிக்கு வந்து நீங்கள் பண்ணுறப்போ உங்களோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு வந்து மல்லி ரைஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன். மல்லி ரைஸும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் வந்து கேட்டிருந்தாங்க, அதுதான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். இப்போ வந்து லன்ச்செல்லாம் வந்து பேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான முறையில் தான் லன்ச்சு. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் வந்து செஞ்சு கொடுப்பேன். குழம்பு ரசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் எங்களுக்கு வந்து வச்சுப்பேன். நான் அதை வந்து ஸ்கூல் விட்டு சாயந்தரம் வரப்போ வந்து சாப்பிட்டுப்பாங்க. இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த கோலம் தான். இப்போ வந்து பாப்பா வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:45 ஆகுது. காலையிலே இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு வச்சுருவேன். ஆனால் வந்து நான் இன்றைக்கி வழிபடுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாயந்தர டயத்தில் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் இன்றைக்கி ஒரு 5:30 அப்படிங்கிறப்ப நம்ம விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாமே. எப்பயுமே சஷ்டி வழிபாடு அப்படிங்கிறது சாயந்தர நேரத்தில் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது.
சாயந்தரம் அந்த 5:30 to 6:30 7 மணி வரைக்கும் கூட நம்ம வந்து அந்த வழிபாடுகள் வந்து செய்யலாம். சொன்ன மாதிரி நீங்கள் சஷ்டி நாட்களில் வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து ஒரு மேஜிக் வந்து ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து முருகப்பெருமான்கிட்ட உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வந்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு வெற்றியில் உள்ள விளக்கேற்றினாலும் சரி, இல்லை 6 வெற்றியில் உள்ள விளக்கேற்றினாலும் சரி, அது வந்து உங்களோட விருப்பம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு விரிப்பு வந்து கீழே விரிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு மணப்பலகை வந்து கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு 2 கையையும் வந்து கோர்த்துக்கிட்டு 2 கையும் கோர்த்துட்டு அந்த விரிப்பு மேலே வந்து நம்ம உட்காந்துடணும். உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, கந்தசஷ்டி கவசம் இருக்கும் இல்லைங்களா, கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் வந்து ஃபோனில் போட்டு விட்ருங்க. இல்லைன்னா டிவியில் எதுலையாவது ஒன்று போட்டு விட்ருங்க. போட்டு விட்டுட்டு 2 கையையும் வந்து கோர்த்துட்டு நல்லா முதுகு தண்டு நிமிர்ந்தாப்படி வந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கந்தசஷ்டி கவசம் 20 நிமிஷம் வரும். அந்த 20 நிமிஷம் வரைக்கும் கண்ணை திறக்கவே கூடாது. கண்ணை திறக்காமல் முருகா முருகான்னு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா அரோகரா அரோகரான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து சொல்லுங்கள். இல்லையா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். 20 நிமிஷம் என்ன கண்ணுக்கு முன்னாடி வந்தாலும் நீங்கள் வந்து கண்ணை திறக்கவே கூடாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு அதோடய ஃபீல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக முருகனை வந்து உணர முடியும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப. நான் வந்து இந்த மாதிரி பண்ணி உண்மையிலே இதை வந்து நான் சொல்ல முடியல. அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இதை வந்து யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்ட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக முருகனை ஒவ்வொருத்தரும் உணரணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகன் வந்து உங்களுக்கு காட்சியே கொடுப்பாரு. இது வந்து கண்டிப்பான ஒரு உண்மை. முருகன் மேலே அதீத பக்தி இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காம இருக்கவே மாட்டீங்க. பேசுகிறதுலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக நான் வந்து எவ்வளோ உணர்ந்திருந்தால் எனக்கு இந்த மாதிரியான ஒரு அதாவது சந்தோஷம் கலந்த பேச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை யாராவது இதுக்கு முன்னாடி உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே வந்து முருகன் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இந்த இது வந்து ஒரு உதாரணம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஓம் நற்பவி நற்பவி நற்பவி. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.